வாட்ஸ்அப் கால் போட்ட விஜய், பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் தந்த ட்விஸ்ட். கரூர் விரையும் விஜய், நடந்தது என்ன? கடந்த 3 நாட்களாக கரூரில் முகாம் அடைந்துள்ள தாவேக கட்சியினர் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் நேரில் சந்தித்து வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை எப்போது நேரில் சந்திப்பார் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரும் வேளையில் தற்போது விஜய் கரூர் செல்வதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளது. இதற்காக களப்பணிகளில் ஈடுபட்டு வரும் தாவேகவின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கரூரில் பேட்டி அளித்துள்ளார். அதில் விஜய் எப்போது வருவார் என கேட்கப்பட்ட கேள்விக்கு, எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையும் இறந்தோரின் குடும்பங்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் விசாரிக்க வேண்டி தாவேக தரப்பில் இருந்து சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலமாக மனுவை சமர்ப்பித்து இன்றே நேரில் சென்றும் மனுவை கொடுக்க இருக்கிறோம் என்றும் கூறினார். மேலும் எப்படிப்பட்ட பாதுகாப்போடு இம்முறை விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க போகிறார் என்று போலீசுடன் ஆலோசனை மீட்டிங் ஒன்றை நடத்தப் போவதாக கூறிய அவர், தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மக்களை நேரில் சந்திப்பதற்கு முன் வாட்ஸ்அப்பில் ஒருமுறை பேச வேண்டும் என விரும்பினார். அதன் அடிப்படையில் இதுவரை 33 குடும்பங்களுடன் பேசியுள்ளார் என்றும் கூறினார். விஜய் அவர்கள் வாட்ஸ்அப் காலில் என்ன பேசினார் என்று கேட்கப்பட்ட போது விஜய் அவர்கள் சொன்ன ஆறுதல் வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட மக்கள் பதிலுக்கு விஜய்க்கு ஆறுதல் கூறியுள்ளனர் எனவும், குறிப்பாக நீங்கள் தைரியமா இருங்க அண்ணா, உங்க மீது எந்த தப்பும் இல்ல, குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வரவேண்டாம் என நீங்களே சொன்னீங்க, அதை மீறி நாங்க தான் வந்துட்டோம், நீங்க தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்க அண்ணா, விட்டுறாதீங்க என்றெல்லாம் பேசிய அனைவரும் விஜய் அவர்களுக்கு ஊக்கம் தந்தனர் என்று அருண்ராஜ் அவர்கள் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூர் மக்களை நேரில் சந்திக்கும் திட்டத்தின் முதற்கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ள நிலையில் போலீஸ் தரப்பிலிருந்து அனுமதி தரப்படுமா? அப்படியே தரப்பட்டால் இம்முறை விஜயின் கரூர் வருகை எப்படிப்பட்ட அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும்? 2 வாரமாக தூங்கிக் கொண்டிருந்த தாவேகவினர் பதில் தாக்குதல்களுக்கு தயாராகிவிட்டனரா, இல்லை இன்னும் பயிற்சி வேண்டுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பை கொடுக்கல, அவங்க தண்ணி கூட கொடுக்கல. அங்க பார்க்கும்போது அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் செருப்பு மட்டும் தான் இருந்துச்சு, அங்க வாட்டர் பாட்டில் கிடையாது, அவங்க எந்த மாதிரி விஷயம் கிடையாது. அப்ப காரணம், எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்டாரு, அந்த நிகழ்ச்சியில 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்க, எந்த அசம்பாவிதமும் நடக்கல. இவங்க கூட்டத்துல 27,000 பேர் கலந்துருக்காங்க. அப்ப இவங்க இதுல இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, என்ன சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா, என் மீது கை வைங்கள், என் தொண்டர் மீது கை வைக்கல அப்படின்னு எமோஷனலா அவர் இளைஞர்களை வன்முறைகளை தூண்டுற விதமா பேசியிருக்கிறாரு. விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக பிஜேபின்னு கவசமா செயல்பட்டு வராங்க. அப்போ விஜயை இயக்குவதில் பிஜேபி தான் பின்புலமா இருக்கு.